You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் மீண்டும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த முறை உங்களுக்கு சொல்லி வருகிற வார்த்தை என்ன? நாம் யார்? நாம் பின்பற்றுகிற நம்முடைய ஆண்டவர் யார்? கிறிஸ்து என்றால் என்ன? கிறிஸ்து எங்கே இருந்தார்? எங்கே வந்தார்? அவர் யாருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்? ஏன் நாம கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த முறை நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பு 4 செய்திகள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இந்த 5வது செய்தியாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். என்ன தெரியுமா? அதை படிக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தின் 22 முதல் குறிப்பிடுகிறார். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். அடிமை சுயாதீனன், விடுதலையாக்கப்பட்டவன். அடிமையானவன் விடுதலையாக்கப்பட்டவன். அப்போ இன்றைக்கி இந்த கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், உலகத்திற்கு அடிமை அல்ல, கிறிஸ்துவுக்கு அடிமை. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் சுயாதீனர்களாக இருக்கிறோம், விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். முன்பு பாவத்திற்கு அடிமை, உலகத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை, அசுத்தங்களுக்கு அடிமை, பல இருளின் கிரியைகளுக்கு அடிமைகளாய் காணப்பட்டவர்கள். கிறிஸ்து இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது விடுவிக்கப்பட்ட பிறகு இப்போ யாருக்கு அடிமைன்னு சொன்னால், ஆண்டவருக்கு அடிமை. ஒரு முறை மரியாளை பார்த்து தேவதூதன் வந்து பரலோக செய்தியை சொன்னபோது, அந்த மரியாள் ஒரு இளம் பெண் தான். அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்போ இதற்கு முன்பு அவங்களுடைய பிரமாணம் வேறு, அவருடைய சிந்தனை வேறு, பழக்க வழக்கங்கள் வேறு. பரலோக ஒளி வந்த பிறகு, தெய்வீக வாக்குத்தத்தம் காதில் விழுந்த பிறகு, ஒரு மிகப்பெரிய திட்டம் பரலோகம் இந்த மரியாள் மீது வைத்ததினால், அந்த வார்த்தைகளை அறிந்து கொண்ட பின்பு மரியாள் சொல்கிறாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்போ அதே போல் பிரியமானவர்களே, நாம் யார் தெரியுமா? கிறிஸ்துவை அறியாததுக்கு முன்பு எந்த காரியத்திற்கோ அடிமைகள். என்றைக்கு கர்த்தர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ இன்றைக்கு நாம் அவருக்கு அடிமை. ஆனால் அடிமையாக இருக்கிறோமா என்று தான் பார்க்க வேண்டும். அடுத்த 23ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமையாகாத இருங்க. என்ன கிரயத்திற்கு கொல்லப்பட்டார்கள்? பொதுவாக அடிமைகள்னால் என்ன பண்ணுவாங்க? யூத அந்த வேத முறைப்படி அடிமைகள்னால் என்ன? அவனை விலைக்கு வாங்கிடுவாங்க, பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க. அவங்க அடிமையாக இருக்கணும் விடுவிக்கப்படுகிற நாட்கள் வர வரைக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் பணம் கொடுத்து நம்ம வாங்கலை, விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். கிரயம். என்ன கிரயம்? இரத்த கிரயம். ஆண்டவர் தன் உயிரையே கொடுத்து, தன் இரத்தத்தையே சிந்தி, அந்த இரத்தத்தினாலே நம்மை விடுவித்திருக்கிறார். இப்போ இரத்தத்தினால் நாம் வாங்கப்பட்டவர்கள், கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். அதனால் நாம் எந்த மனுஷருக்கும் அடிமையாகக்கூடாது. மனுஷனை நேசிக்கணும், எஜமான்கள் இருக்கணும், வேலையெல்லாம் செய்யணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் நாம் யாருக்கு அடிமை? ஆண்டவருக்கு அடிமை. வேறு காரியத்திற்கு போய் அடிமையாக மாறிவிடக்கூடாது. ஆண்டவர் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அவர் நடத்துகிறபடி தான் நம்ம போகணும். மனுஷனுக்கு அடிமையாயிட்டு தெய்வீகத்தை விட்டுவிடக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறார்? 24, சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன்.
நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டீங்க? சுயாதீனனாக. இதற்கு முன்பு அடிமை, இதற்கு முன்பு மாம்சத்தின் கிரியைகள், இப்படி நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆனால் இப்போ ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் விடுவித்தவரின் வார்த்தைகளை அறிந்து கிரயத்திற்கு கொண்டவரை மறுதலிக்காமல், இரத்தம் சிந்தி மீட்டவருக்கு விரோதமாய் எழும்பாமல், உலக ஆசை இச்சைக்குட்பட்டு போய்விடாமல், கர்த்தருடைய நாமம் தூஷிக்கிற அளவுக்கு காரணமாயிராமல், வெறும் பூமிக்குரிய காரியங்களையே சிந்தித்து பூமிக்குரிய காரியத்துக்கே நேரத்தை செலவழிக்காமல், ஒரு எஜமான்னா அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புவாங்க. அப்போ ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமையாக இருங்க என்று சொல்லும்போது நம்ம விருப்பப்படி போகக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ, மரியாள் சொன்னாங்க பாருங்க, கானா என்ற ஊரில் நடந்த திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாள் அங்கே உள்ளவங்கிட்ட கேட்குறாங்க. மரியாள்கிட்ட சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த அம்மா வந்து சொல்லும்போது என்ன சொல்லிட்டு, அவர் சொல்கிறபடி செய்யுங்க. ஏன்னா இப்போ அவர் தான் தெய்வம், அவர் தான் எல்லாமே நமக்கு. அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு அன்பானவர்களே, நாம் எதில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த அழைப்பை விட்டு போய்விடக்கூடாது. பல சோதனைகள் வருது, எல்லாருக்கும் வரும். சிலர் பெருமைக்கு அடிமையாக மாறிடுவாங்க, மண்ணுக்கு அடிமையாக மாறிடுவாங்க, பணத்துக்கு அடிமையாய் மாறிடுவாங்க, புகழ்ச்சிக்கு அடிமையாய் மாறிடுவாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வேத வசன தெளிவு இருக்கும்போது இப்போ குறிப்பிடப்பட்ட வார்த்தைகளை அறிந்து நாம் ஆண்டவர் காட்டுகிற வழியில் தெளிவோடு நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு யாருக்கும் அடிமையாய் போகவில்லை. அவர் யாருக்கும் அடிமையாக போகலை. அரசாங்கம் இருந்தது, அரசாங்கத்தை மதித்தார். பிரமாணங்கள் இருந்தது, பிரமாணங்களை மதித்தார். எதையும் மீறி அவர் போகவில்லை. ஆனால் நான் பரலோகத்துக்குரியவர் என்பதை அவர் விட்டு கொடுக்கவில்லை. தான் யார் என்பதை அவர் விட்டுவிடவில்லை. எதற்கும் அவர் அடிமையாய் மாறவில்லை. எனவே தேவ வார்த்தை கேட்கிற நீங்கள், தேவ பிள்ளைகளாகிய நீங்கள், ஒருவேளை வேறு எதற்காவது அடிமையாய் மாறி கிறிஸ்துவுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுப்பதற்கு பதில் வேறு எதற்காவது அடிமையாகி விடுதலை பெற முடியாமல் போராடுகிறீர்களா? இந்த வார்த்தையை கேட்டு, நீங்கள் சுயாதீனத்துக்காய் அழைக்கப்பட்டவர்கள், அவர் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் விடுவிக்கப்பட்டவர்கள். அந்த உண்மையை உணர்ந்து வாழுவோம், அர்ப்பணிப்போம், கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருவோம். ஆமாண்டவரே, எதுக்காக அழைச்சிங்களோ அதில் நிற்கணுமோ. நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை, வேறு எதற்கும் அடிமைப்படக்கூடாது. எந்த ஒரு காரியமும் எங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. கவனமாக இருக்க கிருபைதார். ஆண்டவரின் பிரசன்னம் மூடட்டும். ஜனங்கள் சத்தியத்தில் வாழட்டும், வளரட்டும். இந்த வருகைக்கு ஆயத்தப்படட்டும். கிரியை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.